அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். குரு ஒருவருக்கு பேரழகியான ஒரு மகள் இருந்தால், அதனால் அவளை திருமணம் முடிக்க பலர் போட்டி போட்டனர். அவர் தன் மகளை மணமுடிக்க போட்டி போட்டவர்களிடம், நான் 2 கேள்விகள் கேட்பேன், அதற்கு சரியான பதில் சொல்பவருக்கே எனது மகள் என்று சொன்னார். மறுநாள் போட்டியாளர்கள் அனைவரும் குரு வீட்டில் கூடியிருந்தனர். குரு அவர்களை பார்த்து, உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். மறுநாள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தனர். ஒருவன் தேனை கொண்டு வந்தான், இன்னொருவன் கரும்பை கொண்டு வந்தான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனிமையான பொருளை கொண்டு வந்திருந்தனர். வரிசையில் கடைசியாக குருவின் ஒரு ஏழை சிஷ்யனும் நின்றிருந்தான். குரு அவனை பார்த்து, நீயுமா என்று ஆச்சரியமாக கேட்டார். சீடன், நான் உங்கள் மகளை காதலிக்கிறேன் என்று சொன்னான். குரு, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். சீடன் தான் கொண்டு வந்திருந்த சிறிய பெட்டியை திறந்து காட்டினான். அதனுள் ஒரு ஆட்டின் நாக்கு இருந்தது. குரு அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். என்ன இது, எதற்காக இதை கொண்டு வந்தாய் என்று கேட்டார். அதற்கு சீடனோ, குருவே, நீங்கள் உலகிலேயே இனிமையான பொருளை கொண்டு வர சொன்னீர்கள். நாவை விட உலகில் சிறந்த பொருள் வேறு ஏது? மனிதனுடைய நாவை கொண்டு வர முடியவில்லை. அதனால்தான் குறியீடாக ஆட்டின் நாவை கொண்டு வந்தேன். நாவில் இருந்துதான் இனிமையான சொற்கள் வருகின்றன. அதை சோகத்தில் இருப்பவன் கேட்டால் சந்தோஷம் அடைகிறான், நோயாளி கேட்டால் குணமடைகிறான் என்றான். அதற்கு குரு, இதில் நீ வெற்றி அடைந்தாய், வாழ்த்துக்கள் என்று சொன்னார். சீடன் அடுத்த கேள்வி என்ன என்று கேட்டான். குரு, உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வா என்று சொன்னார். மறுநாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கசப்பான பொருளை கொண்டு வந்தனர். ஒருவர் வேப்பங்காயை கொண்டு வந்தான், இன்னொருவன் எட்டிக்காயை கொண்டு வந்தான். கடைசியாய் சீடன் வந்தான். அவன் கையில் அதே பெட்டி. அவன் அதை திறந்து காட்டினான். அதே ஆட்டின் நாக்கு. அதற்கு குரு, என்ன விளையாடுகிறாயா? இனிமையான பொருளை கேட்டேன், நாவை கொண்டு வந்தாய். கசப்பான பொருளை கேட்டதற்கும் நாவை கொண்டு வந்திருக்கிறாயே, என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டார். அதற்கு சீடன், தீய சொற்களை பேசும் நாவை போல கசப்பான பொருள் உலகில் உண்டா? அதிலிருந்து வரும் சொற்களை கேட்டால் மகிழ்ச்சியாய் இருப்பவனும் துயரம் கொள்கிறான், நட்பாக இருப்பவனும் பகையாக மாறுகிறான். எனவே நாவுதான் உலகிலேயே கசப்பான பொருள் என்று சொன்னான். சீடனின் அறிவை கண்டு வியந்த குரு தன் மகளை அவனுக்கே மணமுடித்து கொடுத்தார். நாவு ஒரு அற்புதமான பொருள். சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான், நரகத்தின் வாசல் படியும் அதுதான். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் யாக்கோபு 3:6 நாக்கும் ஒரு நெருப்புத்தான், அது சரீரத்தின் அவயங்களில் பொல்லாத உலகம், அது முழு சரீரத்தையும் கெடுத்து ஒருவருடைய ஜீவனின் முழு போக்கையும் கொளுத்தி நரகத்தில்தான் தானே ஆக்கினையால் கொளுத்தப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அதே போல் பரிசுத்த வேதாகமும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று சொல்லுகிறது. மனிதனாகிய ஒவ்வொருவரும் நாவை அடக்கி ஆள வேண்டும் என்பதே அதன் பொருளாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.